பித்தாம் பிறை சூடி பெருமானே அருளாலாம் எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையில் அத்தா உனக்கு இனியாலாய் அல்லேன் எனலாமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்த ஊனுருகே அந்த பரவசத்தின் உள்ளே உயிருருகே பக்தி பெருக்கில் எந்த ஊனுருகே அந்த பரவசத்தின் உள்ளே உயிருருகே சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருகே சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருகே எந்த சந்ததியே உந்தனுக்கு அடிபணியே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கரும்பொருளே கோவில் கதவை திறந்தடைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கரும்பொருளே கோவில் கதவை திறந்தடைத்த திருவருளே என்னை நல்லூர் உரையும் அருட்கடலே என்னை நல்லூர் உரையும் அருட்கடலே என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இறைவா சம்பவகா தேவா நாகரிக கோமாளி வந்தேன் ஐயா ஒரு வாட்டும் இந்த உலகம் போட்டும் உத்தவன கோமாளி வந்தேன் ஐயா வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா பெரியவர்கள் நிலையின் சிற்றமாக வந்தோம் ஐயா பெரியவர்கள் சிற்றமாக வந்தோம் ஐயா சைலண்ட் 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 பேசாதீங்க அமைதி சைலண்ட் நாடகத்துடைய பேரை சொல்ல போற கூச்சல் போடாது சைலண்ட் சைலண்ட்
பேர் அன்பு கொண்ட பெரியோர்களுக்கும் தர்மத்தில் சிறந்த தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் எங்கள் 6 அடி ரோஜா நாடகமன்றத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆட்டம் பார்க்க வந்த நீங்க ஆட்டமாக்க வந்த நீங்க அமைதியாக உட்காருங்க. மரியாக உட்காருங்க. ராஜா ஆட்டமாக்க வந்த நீங்க கொஞ்சம் மரியாக உட்காருங்க. நீங்க கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. ஏமாளி பண்ண பார்த்து நீங்க பல்ல காட்டி நிக்காதீங்க. நீங்க கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. நாடகத்துடைய பேரை சொல்ல கூச்சல் போறாதே. சைலண்ட். சைலன்ஸ்னா பேசாதீங்கன்னு அர்த்தம். சைலண்ட். கற்பக மரணிகள் அற்புத விதலில் எளிமையாக விற்றிருக்கும் எமதர்கள் பெரியோர்களுக்கும் தாயகத்தின் மானத்தை காக்க தன் இலக்குமனை போர் கிளப்பி மனப்புரித்த தாய்மார்களுக்கும் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற பாரதியார் பாடலுக்கு பெருமையை தேர்ந்த சிறுவர் சிறுமிகளுக்கும் எங்கள் 6 அடி ரோஜா நாடகமன்றத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் 6 அடி ரோஜா நாடகமன்றத்தின் உரிமையாளர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் நாடக அமைப்பாளர் ஆகிய டி ஆடத்தல் அவர்களாலும் எங்கள் 6 அடி ரோஜா நாடகமன்றத்தின் ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் ஆர் பிரகாஷ் ஐயா அவர்களாலும் மற்றும் பல ஊர் நாடக நடிகர்கள் ஒன்று சேர்ந்து இன்று இரவு இம்மேடைகளை நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் நீ ஜாலி இருக்க கத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். கொடுத்த பாருங்க. ஜாலி இருக்க கத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஜாலி இருக்க கத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். நீ காதலிக்க வேணும்னா பூட்ட உடைக்க கத்துக்கணும். 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 காதலிலே தோல்விக்கிட்டா மருந்து குடிக்க ஒத்துக்கணும். 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 நல்ல காதலே கல்வத்தை உனக்கு தெரியுமா? ஜாடி இருக்க கத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஜாடி இருக்க கத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். கோயிலுக்கு போகும்போது ஒரு கண்ணால் பார்க்கிறேன். கோயிலுக்கு போகும்போது ஒரு கண்ணால் பார்க்கிறேன். கோயிலுக்கு போகும்போது ஒரு கண்ணால் பார்க்கிறேன். கோயிலுக்கு போகும்போது ஒரு கண்ணால் பார்க்குது. சினிமாவுக்கு போகும்போது சிரிச்சுக்கிட்டே போகுது.
எங்கே போகுது ஆடி உடைக்க மாட்டிக்கிட்டு பத்தல கேடுது இந்த பழா போன நாகரிகம் ஆளம் மாத்துது ஜாடி இருக்க கத்துக்கணும் உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் ஜாடி இருக்க கத்துக்கணும் உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் நாடகத்துடைய பேரை சொல்ல போற கூச்சல் போறாதே சைலண்ட் சைலண்ட் கம்னரா கம்ப்ளீட் சுத்தா இன்று இரவு இம்மேடைகளை நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் கன்னித்தாய் திருமணம் கன்னித்தாய் திருமணம் கன்னித்தாய் திருமணம் ஆராரிரோ 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 கன்னித்தாய் திருமணம் எனும் நாடகத்தை தங்கள் முன்பு நடத்தி காட்ட முன்வந்துள்ளோம். இதில் எந்தவித குற்றம் இருந்தாலும் தங்கள் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அவ்வாறு மன்னித்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு மிகவும் தாவிட கேட்டுக்கொள்கிறேன். மந்தவாசி மனாமதுரே தந்தையாளதியா நண்டுகுதுரே மந்தவாசி மனாமதுரே மந்தவாசி மனாமதுரே தந்தையாளதியா நண்டுகுதுரே மந்தவாசி மனாமதுரே மந்தவாசி மனாமதுரே பத்தயத்திலாளதியா நண்டுகுதுரே மந்தவாசி மனாமதுரே மந்தவாசி மனாமதுரே வேல் வேல் வெற்றி வேல் 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 வீர வேல் 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 சக்தி வேல் 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 ஞான வேல் 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 கன்னித்தமிழுக்கு காலமெல்லாம் 3 படை கற்புள்ள கண்ணியர்க்கு காவலாக 4 படை இதுவரை இருப்பது எங்கள் முருகனுக்கு 6 படை 6 படை இந்த மருதமல கோயில் ஒரு 7 படை 7 படை 7 படை மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க ஒரு தர மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க மகனோடு மனை விட்டு பேசி பாருங்க தீராத விலைகளை தீர்ந்து போவுங்க சத்தியமா சொல்லுறேன் தீராத விலைகளை தீர்ந்து போவுங்க தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க பார்வதிக்கு சிவனாரை மிதித்த மலை பாப்பாத்தி சித்தம் வந்து வசித்த மலை பார்வதிக்கு சிவனாரை மிதித்த மலை பாப்பாத்தி சித்தர் வந்து வசித்த மலை எத்தனைய மனிதரெல்லாம் சுத்திய மலை எத்தனைய மனிதரெல்லாம் சுத்திய மலை இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க ஒரு தர மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க மகனோடு மனைவிட்டு பேசி பாருங்க தீராத விலைகள் எல்லாம் தீர்ந்து போவுங்க சத்தியமா சொல்லுறேன் தீராத விலைகள் எல்லாம் தீர்ந்து போவுங்க தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க
கண்ணழகி சாமி அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டிய வந்து சாமி 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 என்னடி இதுதான் புதுசா வந்த புஷ்பமணி அப்படியாடி? ஆமா. என்னடி மனரஞ்சனா இது என்னடி இதுதான் வாரிசு பத்து வரக்கூடிய விஜய் டான்ஸ். என்னது விஜய் டான்ஸ்? எப்பா
எங்களை காவலன்றீங்க? அக்கா நீ காவல் என்ன காதலிக்க வரீங்களான்னு அர்த்தம். யாரும் அப்படிலாம் இல்ல, எல்லாம் அண்ணன் தம்பி போல இருக்கிறாங்க. அப்படியா? எங்க பாருங்கடி. இப்படி யாரு கூட பாருங்க, நேரம் போகும் தெரியாது. அக்கா சொல்றது போல அப்படி உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காட்டில் மிதக்கும் மொழிகளிலே, கடலில் தவழும் மலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருப்பேன். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. வாழ்வதே வாழ்க்கென்று கூறியிருக்கிறான் வல்லவன். கூறியதை மீண்டும் குறது என்று கூறியிருக்கிறான் திருவள்ளுவர் தேவன். அச்சத்து விலைக்காயிராது விட்டு இச்சகத்து வாழ்வனிடம் வான் இருந்து விடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமோடு தூங்கிக்கிற மக்களை தட்டி எழுப்பினான் பாவேந்தர் பாரதி. நெருப்பு ஒருவருக்கு நீங்கா தமிழ் பாட்டால் பொறுப்புற வைத்தான் புதுமை புலவர். ஈரைக்கு வல்லெழுக்கு விரும்பினாரு, சேரைக்கு வல்லெழுக்கு செந்தமினாரு. இப்படி செந்தமிழ் தடுத்து வாங்கக்கூடிய கனகபுரி நாட்டை அனுபவிக்கூடிய மன்னருக்கு மகனாக பிறந்து கதிரவன் என்று பெருமளித்து சீர சிறப்போடு வந்திருந்தேன். நானும் அயல்நாடு வந்தடைந்து பட்ட படைப்பை சீர சிறப்போடு முடித்து விட்டேன். இன்றோ தாயகம் புறப்பட வேண்டும். ஈண்டெடுத்த தாய் தந்தைகளை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்னதாக ஏன் அன்பை காதலி ஆசை காதல் இருக்கின்றார் கண்ணகி. ஏன் அரண்மனையிலே வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரி, அவளை சந்திக்க வேண்டும். ஏன் அன்பை காதலை சந்திக்க வேண்டும். கண்ணகி la 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 la
வணக்கம். பெற்றதாய் தன்னை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெற தாய் மறந்தாலும், ஊற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகன் கலை மறந்தாலும், கண்கள் நின்று மைப்பது மறந்தாலும், நாட்டவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். ஈசா கைலாய வாசா உமா மகேஸ்வரா உலகை காக்க பரம்பொருளே, படி அளக்கக்கூடிய தெய்வமே, இந்த கனகபுரி நாட்டில் ஏழ்மையான குடியில் பெண்ணாக பிறந்து பூக்கார பொன்னிக்கு மகளாக பிறந்தவள் என்னுடைய பெயரோ கண்ணகி. கண்ணகி என்ற பெயரோடு சீர சிறப்போடு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்த பொழுதும் இந்த கனகபுரி நாட்டு அரண்மனையில் வேலைக்காரியாக வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த நாட்டு மன்னருடைய மகன் கதிரவனை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், உண்மையாக நேசிக்கிறேன். வாழ்ந்தால் கதிரவனோடு தான் வாழ வேண்டும் என்று என்னுடைய மனதில் மனக்கோட்டையெல்லாம் கட்டி வைத்திருக்கிறேன். அயல்நாடு சென்றவர் இன்று வருவதாக உரைத்திருக்கிறார். என் காதலை சந்திக்க வேண்டும். பட்டாம்பூச்சிரி நீ பட்டாம்பூச்சிரி, கொட்டாங்குச்சிரி நீ கொட்டாங்குச்சிரி. கொட்டாங்குச்சிரி வழக்கண்ணாடி மாம முன்னாடி பட்டாம்பூச்சிரி நீ பட்டாம்பூச்சிரி. கொட்டாங்குச்சிடி கொட்டாங்குச்சிடி நீ கொட்டாங்குச்சிடி. இளைய
பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி நீ கொட்டாங்கூச்சிடி. என்னங்க அயலாடு சென்று பட்ட படிப்பு முடித்துவிட்டு தாயகம் திரும்பிவிட்டு இருந்தாலும் என என்னிடத்தை தாய் தந்தை கூட சந்திக்கவில்லை. உன்னை காணும் முறைக்காகத்தான். ஏன் இதயமாகப்பட்டது நொடிக்கு நொடி உன்னையே ஏங்கி ஏங்கி தவித்தது. இதுதாங்க காதல். ஆமாங்க. இருந்தாலும் யார் ஏழ்மைக்குடியில் பிறந்தவள், தாய் தந்தை இல்லாத அனாதை, ஏன் அரண்மனையிலே வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரி, நான் யார் ஒரு நாட்டு இளவரசன். அப்படி இருந்த பொழுதிலும் நாம் இரு இதயங்கள் ஒன்று சேர்ந்து விட்டது. அது காதலாக மறந்து விட்டது. ஆமாங்க. இருந்தாலும் அயலாடு சென்று நீண்ட நாட்கள் உன்னை சந்திக்கும் முறைக்காக வெகு விரைவாக கூடி வந்து ஆஹா என்ன அழகு என்ன அழகு. ஒவ்வொரு நாட்களாக அழகு குடிக்கொண்டே செல்கிறது. அந்த பிரம்மனுடைய படைப்பில் பேரழகு வாழ்ந்தவில்லை. அப்படி பொழுது சொல்லுங்க. இருந்தாலும் யாரும் நினைக்கிறாங்க யாருன்னு தெரியலங்க. அப்படியா? ஆமா. நினைப்பவர்கள் நினைக்கட்டும். நினைக்கக்கூடிய இதயம் தான் இருக்க வேண்டும். அழகே கண்ணவுடன் மனைவியை மாறிவிட்டது. என்னங்க இத பாருங்க, ஒரு பெண்ணாக பிறந்தவள் காதலில் விழுந்து விட்டேன். உனக்காக தானே காத்துக் கொண்டிருக்கிறேன். காதலில் விழுந்து ஆமா. அப்படி காதலின் தேடலிலே காத்திருந்த மாணவன் டோலி 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 டோலி. என்னங்க கண்ணகி, நீண்ட நாட்கள் பிறகு உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். ஆமா, எனக்காக என்ன பரிசு கொண்டு வந்துள்ளாய்? உனக்காக இதமே கொடுத்துட்டேங்க. இதமே உனக்காக தானே. அப்படியா? இந்த இதயம் இருக்கு வரை உனக்காக துடித்துக் கொண்டிருக்கும். அப்படியா? ஆமாங்க. எனது மனதில் ஒரு ஆசை. ஆசையா? ஆமா ஆமா. என்ன ஆசை தெரியுமா? என்னங்க? நாம் இருவரும் தனிமையில் பேச வேண்டும். ஏங்க இத பாருங்க, சித்தேரி மேட்டு நாம் இருவர் தான் இருக்கிறோம், வேற யாரும் இல்ல. தனிமையில பேச போறீங்க. என்ன பேசுங்க பேசுங்க. பட்டிக்காடு எடுத்து நிறுத்துறா. சுத்தமான பட்டிக்காடு. கேவலமா சொல்லாதீங்க. பட்டிக்காடா பட்டேனமா ரெண்டு கட்டா லட்சணமா தான். நான் ரெண்டு கட்டா தாங்க, அதனால தான் உங்களை காதலிக்கிறேன். அப்படியா? ஆமா. அப்படியே தனிமையில் பேச வேண்டுமானால் திருமணம் முடிந்து கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து நடக்கக்கூடிய அந்த முதல் இரவு, அதுதான் தனிமையில் பேசுவது. நாம் இருவரும் சந்தோஷமா இருக்கணும். ஐயோ என்னங்க இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். எப்படிதான்? ஒரு பெண்ணை பார்த்தா ஐ லவ் யூ சொல்லிடுது. காலமெல்லாம் அந்த பெண்ணை ஏங்கி கொண்டே இருக்க வேண்டியதா. அதன் பிறகு எந்த ரூமுக்கு போலாம், எந்த தியேட்டருக்கு போலாம், எந்த பீச்சுக்கு போலாம், இதே வேலையா தெரியுங்க ஆம்பளைங்க. என்ன சதி சொன்னா உண்மைதானே? இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. ஆம்பளை கூப்பிடுறாங்கனாலே ஐயோ கட்டெடுத்து மடிமடிகு காற்று மணி பூத்திருக்கு யாரு மதே பாங்களையே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள மடிமடிகு காற்று மணி. எப்படி வராப்ப இப்படி வரத்து ஒரு பெண்ணா பிறந்தா ஒரு அடக்காச்சரமா வரத்து இல்ல. எங்காவது போட்டு பாருங்க. இந்த பையன் ஆணு பாக்குறான் கூட போட்டு. நீ ஏன்டா ஆளு பாக்குற? ஈனு பாருடா. அதுக்கு தான் வைக்க போறானே போகாதன்னா கேக்குறியா? வெறும் வைக்க இருக்குது பாரு. இட்டு போடுவா அப்படியே. புடுங்குது உடனே. ஆமா. ஐயோ அம்மா. ஏன் வேதனை எனக்கு தானே தெரியும். உனக்கு என்ன கடந்து ஆம்பளனே? என்னடி உனக்கு? என்ன பொறுத்த என்னால அப்படி எழுந்து வர முடியுமா? ஐயோ. ஏங்க இப்படியா செய்வ? நான் எப்படி செஞ்சேன்? இட்டு போடுவேன். வாய மீண்டும் போய் வரலாம். வா போலாம். இதே வேலையா திருங்க. ஐயோ என்னங்க கண்ணகி போங்க முடியலங்க. தவறாக என்ன வேண்டாம். ஏன்? நாம் இருவரும் யார்? இப்போது காதலர்கள். வருங்காலத்து இருவரும் கணவன் மனைவி. ஒரு கணவன் மனைவிக்குள் நடக்கக்கூடிய இல்லறதால் நடந்தது. தவறாக என்ன வேண்டாம். உன்னை கைவிடவே மாட்டேன்.
உண்மையை சொல்றீங்க? ஆமா. என்னங்க ஆண்டி எப்படி கோவலனுக்காக கண்ணகி காத்து கொண்டிருந்தாலும் அதே போல் இந்த கண்ணகி இந்த கதிர்வனுக்காக காத்து கொண்டிருப்பாள். உண்மைதான். மறந்து விடாதீங்க. அப்படியா? என்னங்க என்னை ஏமாத்த மாட்டீங்களே? ஏமாத்த மாட்டேன். கைவிட மாட்டீங்களே? நான் கைவிட மாட்டேன். ஐயா நான் கைவிட மாட்டேன். என்ன வம்பா போச்சு? எதை பார்த்தாலும் கைவிட மாட்டேன். நீ காதலிச்சு கைவிட மாட்டீங்களே? ஆமா. அது போதுங்க எனக்கு. கால நேரங்கள் ஒன்று கூடி வரட்டும். ஏன் தாய் தல்லெடுத்து எடுத்து கூறி அவருடைய சம்மதத்தோடு நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படியா? ஆமா. நாளை நாம் இருவரும் இதே இடத்துல சந்திக்கலாங்க. நான் தான் முன்னாடி வருவேன். இல்ல, நான் தான் வருவேன். 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 இல்ல, நம்ம இருவரும் சேர்ந்தே வரலாம் வாங்க. அப்படியா? செய்து வருகிறேன். யார் எங்கே காவல்? சரியான புறங்க யாரு குமார் ஒரு நேரம் மலமல பட்டு அடிச்சுடுங்க நான் யார் அடிப்ப நான் யார் அடிப்ப நான் யார் அடிப்ப வர யார் அடிப்ப வர யார் அடிப்ப வர அடிப்படா தீசிஸ் அம்மா கவுருவடே டேய் இது எந்த இடம்? பொதுவான இடம். பொதுவான இடமா? நாடகம் வைக்கிற இடங்க. பொதுவான இடமா? நாடகம் வைக்கிற இடங்க. அரசவை. அரசப்பை. இந்த அரசவைக்கு வரணும்னா முதலில் அடக்கம் தேவை. அடக்கம் அமரல் உய்க்கும் அடக்காத்துகள் அன்றாறு கீக்கும். கீதிய மாட்டீங்க. டேய் என்னடா டேய் நீ ஏன்டா அவர் வாயில வைக்கிற? என்னத வைக்கிற? ஏங்க வரல சொன்னங்க. ஒரே நம்ம பையன்டாலாம். யார் நம்ம பையன்? நான் சொல்லிங்கறேங்க. நீ சாமானத்தை உனக்கு சொல்ல முடியுமா? யார் சாமா? நான் சொல்ல மாட்டேன் சார். உடு பருப்பு. யாரு பருப்பு? பிரபு. ஏன் காலத்தாமதம்? ஐயா உங்களை பகலாத்தா வேகமா வந்துங்க. என் கூட்டுக்கற ஒரு முண்டை. அவளுக்கு எடுக்க பெரிய சட்டை. அவ எட்டாச்சா இரும்பு குண்டை. அதுக்கு பயத்துக்கு 20 கிலோ உண்டை. அங்க சுட்டு தாங்க ஆயா உண்டை. எடுத்த ரெண்டு. துண்ணுகினே வந்த உண்டானே. மேல கை வைக்கிற. ஏஜாய் தாயா சாவு போறீங்க. டேய் என்ன மச்சான் என்ன மச்சான் நான் கூட்டு மேரி சரிதான் மச்சான் ரெண்டு பேருக்கு நான் அடிச்சுங்கற சும்மா என்ன பண்ணுவ நீ அடிச்சா எங்க அப்பா அம்மா பத்து போட்டு வச்சிருவா நீ அடிச்சா சத்திட்டா எங்க அம்மா புள்ள ஓடிப்பியா டேய் மாறா யாரவ மேட மேல வந்தா என்ன பேசுறதே தெரியலையா கரெக்ட்டா தான் பேசுறது என்னத்த கரெக்ட்டா பேசுற நீ அடிச்சா சத்திட்டா எங்க அம்மாவுக்கு புள்ளையா வருவா சொல்றேனா எங்க அம்மாவுக்கு புள்ள ஓடிப்பியா அம்மா இருக்கோ டேய் ஐ சோ சாரி மாமனாரே உனக்கு என்ன நேரம்? Sit down please, come on. அமரங்கள் மாமன்னா யாரு மாமன்னா? அடிட்டாங்க மன்னர்களா மன்னர் மாமா மன்னா அது எப்படி? மன்னவாரே மன்னவாரி துன்னவர் கோபப்படாதீங்க கொரோனா வரும் யாருக்கு? நீ கத்தி பேசாதீங்க ஆய் வரும் வரப்போது பாரு உனக்கு பகர் உட்கார் சாமி. கோபப்பட்டா குசு வரும்னு சொல்லிக்கிறான். தொட்டால் பீ மலரும். உனக்குதான் மலர போகுது.
தொடாமல் ஆபரேட்டர் அவங்க மாமால இருந்தா உங்க அம்மா என்னைய மறந்துட்டாடா. ஏய் சொல்லு என்னடா என்னடா அட பீரோல துணி மாட்டிக்கிட்டே வீராடிடா மச்சான். ஆ. மத்த சைடு லாக்கர்டா அது. ஏய் சைடு லாக்கர்டா சைடு லாக்கர்டா எங்கடா இருக்குது ஏய் ஸ்க்ரூ கைட்டி நிக்குதுடா கைட்டும் உட்காருங்க வர வர மச்சாலுக்கு வர மாதிரி வந்து கோவம் உங்களுக்கு யாரு? நமக்கு தகவல் தெரியாதயா தெரியாது யார் சொல்ற உட்காரு கோவப்படாதீங்க உட்காருங்க சிரம் கோவப்பட்டுக்கிறாரு. சொல்லு ஆத்திரம் மட்டும் ஏறக்கூடாது ஒரு மனுஷன். ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு மூத்திரம் உடம்புக்கு சத்துரு உட்கார் கம்முனு சொல்லு சாமியா எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க. அம்மாளுக்கு அவங்க அம்மாவுக்கும் இல்ல அவங்க அம்மாவுக்கு ஆமா வயது என்ன இருக்கா ஒரு 45 நடக்கும். ஏன்னா 47 வயசுல உங்க அம்மா காசு வருது எந்த ஆச்சு சொல்லுங்க. நீ தான் சொன்ன எங்க அம்மா காசுன்னு ஒரு புள்ள இருக்கிறனே கல்யாணம் பண்ணி பார்க்கணும் எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளா ஏய் ஆசை. பெத்தவங்களுக்கு அந்த கடமை இருக்கு தானே செய்யும் Yes. பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுனா பேர்ல பேச்ச பெத்து கொடுத்தா பாத்துட்டு அவங்க பாட்டு போய் சேருவாங்க எங்க போவாங்க? உக்காண்டகள் டூருக்கு இது ரொம்ப நாளா மனசு உள்ளே வச்சிருந்தாங்க. சரி. இது என்கிட்ட சொல்லலாம்னு பாக்குறேன் நான் வீட்டுல ஏன் இருக்கேன். மாநாடியே சுத்தி கிடக்குறியா ஏய் ஆக்சுவலி நான் ஒரு டிரைவர்யா. டிரைவர் என்ன ஃளைட் ஓட்டுறியா கப்பல் ஓட்டுறியா ஏய். ட்ரெயின் ஓட்டுறியா லாரி டிரைவர். லாரி டிரைவர் சொல்லண்டா லோக்கல்லாம் ஓட்டுறது கிடையாது. ஏம்பா? அதர் ஸ்டேட் வெளி வெளி மாநிலம். மாநிலம்னா ஹைதராபாத், அமெரிக்கா, மும்பை, டெல்லி, ஜப்பான், கல்கத்தா, ஹாங்காங் அந்த மாதிரி இடம். அமெரிக்காவுக்கே லாரி ஓட்டுற ஒரே டிரைவர் நீ தான் நேரா போனா சென்னை ஹார்பர்ல லோடு ஏத்திட்டு. லோடு ஏத்திட்டு. எனக்கு லோடு ஹாங்காங்ல கடிச்சுக்குது. அங்க இருந்து நேரம் ஹாங்காங் வந்தோடனே எங்க அம்மா போன் பண்றாங்க. ஐயா இன்னைக்கு 4 நாளா எறும் சூத்திர மாய் பஞ்சு மாதிரி உட்காந்து என்ன ஒரு மனுஷன் கட்டிங்கிற ஊங்க ஓட்டுறது கிடையாது. அவன் எங்க போயிட்டா டேய் சாமா எடுத்தாரோ ஏண்டா என்னங்க? இது ஒரு நேரம் ஏன்? அவன் சொல்றான்ல ஊங்கண்ண வெளி தானே இல்ல நீ ஓட்டு தானே நான் யாரு எப்பேற்பட்ட நாட்டு மன்னாதி மன்னனானு நான் ஊங்கொட்டா ஓட்ட மாட்டியா வேலைக்கு எதுக்கு வச்சுக்கிறேன் சரி ஓட்ட மாட்டியா ஊங்கொட்ட முடியாது உட்காரு நீ தான் நான் ஊங்கொட்டா சரி நான் தான் ஓட்டுறேன் உட்காரு சாப்பிட்டியா ம் உட்காரு ஓட்ட மாட்டாராம் சொல்லு சாமி நேரம் ஹாங்காங் வந்தோடனே எங்க அம்மா போன் பண்றாங்க. ஐயா ஐயா இன்னைக்கு 4 நல்லா ஆகுதுடா பொண்ணை பார்க்க போறேன் மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வரணும் விருப்பத்தை கேட்க. மெட்ராஸ் போய் பொண்ணு பார்க்கட்டுமான்னு உன் விருப்பத்தை கேக்குறாங்க எனக்கு மெட்ராஸ் பொண்ணு எல்லாம் வேணாம். டேய் ஏன்டா மெட்ராஸ் பொண்ணு வேணான்ற ஓ லெக்கிங் செட்டி செட்டு சூத்த தூக்கி நடக்கணும் எனக்கு பிடிக்காதுண்ணா. டேய் மெட்ராஸ்ல இருக்கிற பாதி பேர் கிராமத்துல இருந்து போனவங்க தான்டா இருந்தாலும் கிராமத்து கலாச்சாரமே வேற. அதனால கிராமத்து பொண்ணா குடும்பத்து பொண்ணா பாருமா நீ சொல்லிட்ட நேரா போனா ஒரு கிராமத்துல பொண்ணை பார்த்தாங்க. வர வெள்ளிக்கிழமை எனக்கு கல்யாணத்துக்கு 4 வயசாங்க ஹாங்காங்ல இருக்கிறேன். ஆமா. திடீர்னு போன் பண்ணி வாடான்னு கூப்பிடுறேன். சரி நான் பண்ண லாரி எடுத்து செட்டில் விட்டுட்டு வாடகை சைக்கிள் எடுத்து ஒரே வாரத்துல வீட்டுக்கு ஹாங்காங்ல இருந்து வாடகை சைக்கிள்லையே வாடகை சைக்கிள் ஏத்த டீசல் புல் பண்ணியா டீசல போடுவாங்க. சைக்கிளுக்கு டீசல் சைக்கிளுக்கு டீசலா போடுறா போட மாட்டாங்க யார் சொன்னது என்ன? யார் சொன்னது டேய் சைக்கிளுக்கு காத்தடிப்பாங்கடா நல்லா அடிக்கிறாரு காத்து ஏகப்பட்ட பஞ்சர் ஓட்டிருப்பாரு போல ஆமாண்டா உட்காருங்க சொல்லு அப்பப்ப எழுதி உட்காரு உன் பேரு ஆதி மூலமா இவர் ஆதி மூலம் இவர் ஜோதி மூலம் இவர் குடும்பத்துல மூலம் என் பூண்டுனா தான் ஆவாது. சொந்த பூண்டு. கிள்ளி ரசல போடு. அது கூட கசக்கண்டா காட்டா இருக்கும் உட்காரு சொல்லு சாமி நேரம் என்ன பண்ணுங்க எங்க அம்மா பொண்ணை பாத்துட்டாங்க. வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் லாரி எடுத்துன்னு கிளம்பிட்டாங்க. நாங்க லாரி விட்டுட்டு சைக்கிள் எடுத்து வாடகை சைக்கிள் ஒரே வாரத்துல வீட்டுக்கு வந்துட்டேன். வேகமா நைட் எல்லாம் வந்துட்டு வெள்ளிக்கிழமை காலையில கல்யாணம் முடிஞ்சு போச்சு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஆமா. அன்னைக்கு நைட்டு நான் கல்யாணம் முடிஞ்சா நான் முதலிரவே ஐயோ நைட்டு எனக்கு நாடி நறுவல என்ன புளியாமைய உழுகுற மாதிரி உழுகுறான் தூள மாட்டேன் என் மேல சாயிர சாரிங்க இல்ல இப்ப கேட்கறது யாரு நானே சொல்றது யாரு நீதான் அது ஒரு பாவனையா சொல்றாங்க. அப்பதானே உனக்கு புரியும். சரி சொல்லுப்பா உங்கள்கிட்ட சொல்றாங்க ஆமாங்க சொல்லு சாமியா நீ நைட்டு முதல்ல எனக்கா நாடி நறுவல நானே உள்ள ரூம் மேல கட்டில மேல உட்காந்துங்கிறேன். ரூம் உள்ள என் முண்டாட்டி பால் பேத்துன்னு பாட்டு பாடினே வரான். பாட்டு பாட்டு உள்ள வரா பால் இருக்கு பால் இருக்கு பழம் இருக்குடா பழம் இருக்கா அப்படின்னு பாட்டு பாட்டு உள்ள வரா பாட்டு பாடிக்கினே உள்ள வந்தாங்க. உள்ள வந்து என் பக்கத்துல உட்காந்துட்டான். கதவு டமாலு என் பக்கத்துல உட்காந்து மாமான்னு கைய வச்சா ஓனர் போன் பண்ணா ஏன்டா ஓனர் அண்ணனுக்கு போன் பண்றாரு லோடி அரிக்காச்சு திரும்பணும் லோடி அத்தனை வாடா போச்சுடா விஷயமே கெட்டு போச்சுடா என்னடா நான் ஒரு ஆள் என்னடா செய்ய அதானே நீ லோரி ஏத்த பாப்பியா இறக்க பாப்பியா என்ன லோடு ஆங்காங்கல லோரி ஏத்த பாப்பனா மெட்ராஸ் சத்தத்தி இறக்க பாப்பனா விளக்கமா சொல்லு. எல்லாத்தையும் விளக்குவாங்கடா அவருக்கு விளக்குடா. என்ன விளக்குடு மொத்த கொஞ்ச நாள் அவங்க ஏத்துற அருவு வயிற்று சோறு துணுவானா பீ துணுவானா அவனுக்கு சூடு தொட்டியா மச்சான் புடாச்சி ஏய் எதை கேட்டாலும் தலையாடிக்கிட்டு தான் உட்கார்ந்து நம்ம பீசறா மச்சான். ஏய்
டேய் யாரை பத்தி பேசுறீங்க? உன்னையா நான் சொல்ல போறேன்? சொல்லலங்க. போன் பண்ணி யாரு? பண்ணது யாரு? உங்க ஓனரு என் ஓனர் தான். ஏன்னு கேக்குறியா? என்னடா கூட வேலை செய்யறப்ப கல்யாணம் ஆச்சு, நீங்க முதலீடு வச்சு இந்த டைமுக்கு போன் பண்றப்ப உங்க அறிவு இருக்கணும். அறிவு இருக்கணும். பண்ணலாமா போன்? ஓனர் என்ன வேலையை போன் பண்ணிட்டாரு, அவருக்கு மதிப்பு கொடுக்கணும். சரி ஓனர் போன் பண்ண இந்த விஷயத்தை முண்டாட்டி கிட்ட சொன்னேன். அம்மா இந்த மாதிரி ஓனர் போன் பண்றாரு, நான் வேலைக்கு கிளம்பி போட்டுமா? அதுக்கு முண்டாட்டி சொல்றாங்க, ஆமா ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு இல்ல நாளைக்கு கூட வச்சுக்கலாம், அடுத்த மாசம் கூட வச்சுக்கலாம், போனா தான் கால்னா சம்பாதிக்க அத்து முடியும். தண்ணி அச்சு போறதுக்கு கண்டு தண்ணி தானே எப்பனாலும் போட்டுக்கலாம், எப்பனாலும் குடிச்சுக்கலாம் மாமா. வேலை தான் முக்கியம், வேலைக்கு கிளம்பி போடு முதல்ல முன்னாடி சொல்றா. இந்த பொண்டாட்டி நான் முதல்ல சொல்லலாம். சொல்ல மாட்டேன். என் பொண்டாட்டி உத்திமி பத்தினிங்க. முன்னாடி பத்தினி பத்தினி ட்ரிபிள் பத்தினி. ட்ரிபிள் பத்தினியா? இந்த நொலாய் நீ நொல்லத்தங்க சந்தல வேதி சந்தல பேதி இல்ல, கரும்புள்ள பேதிதான். என்ன சொல்லுவாங்க? யாரவ நலாயினி நல்லதங்க சந்திரமதி. அந்த வயல வந்து என் பொண்டாட்டி கருப்பு காசி கிண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு இல்லடா கண்ணுக்கிடா. கண்ணிக்கு அந்த வயல வந்து என் பொண்டாட்டி ட்ரிபிள் பத்தினி. அப்படியா? ஐயா பொண்டாட்டி தான் அப்படி தெரியல. சொல்ற கதை யாரு கதை? ஏங்க அதுதான் உங்க தானே. எங்க அதிகா வர? தப்பு தாங்க. இனிமே உன் பொண்டாட்டி என்ன போக மாட்டேன். என்னடா சொல்ற? அவர் பொண்டாட்டி ஏன்டா இசுகிற? ஆமா இவன் வந்து இஸ்தாய முன்னாடி பார்த்தாரு. அந்த கதையில ஏன் இசுகிற? கதையை விட்டான் உட்காரு. எங்க அதிக வராதடா. கதையே வேணாம், பெரிய கதை உங்க கதை உட்காரு. கதையை விட்டுக்கிறேங்க. சொல்லு. சாமியா என் பொண்டாட்டி சொன்ன பிறகு பத்தினி சொல்லிட்டாளா, நேரா போன பேகத்தை வாடகை சைக்கிளத்தை ஒரே வாரத்துல மறுபடியும் ஆங்காங் போயிட்டேன். லாரி ரெடியா இருந்துச்சுக்க. அங்கிருந்து லாரி எடுக்க ஆரம்பிச்சா ஒரு மாசம் ஆகுது சென்னை வரதுக்கு. போடா ஆங்காங்கு சைக்கிள் போறதுக்கு ஒரு வாரம், ஜஸ்ட் ஒரே வாரம். லாரியில வரதுக்கு ஒரு மாசம். உன்ன மாதிரி சுத்தமான டுபாக்கோ டிரைவர் பாக்கலாம். சிமெண்ட் லோடு உங்களை மெச்சி ஓடுறீங்க. சரி ஒரு மாசம் ஆச்சு. என் முன்னாடி மூஞ்ச பார்த்தா கல்யாணத்தை நீ தான் முதல்ல விட்டுட்டோம். ஒரு மாசம் பத்து வாரம் நீங்க முதல்ல நடத்திட்டு 6 வாரமா கிளம்புறேன். எனக்கு என் வண்டி 100ல கிளம்பிச்சு. விடல. நேரா ஸ்வீட் கடைக்கு உள்ள போந்தா அல்ல ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். பாதுசாரா சூத்துவடியில சாத்து ஓடுறா. 60 புரியலங்க. புரியல. குண்டு மல்லி ஒரு 150 ரூபாய் வாங்கிக்கலாம். ஏன் 150 ரூபாய் வெட்டி அலங்கரிக்கிறதுக்கு எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். மொத்தம் போய் நைட் ஒரு 11 மணிக்கு கது தட்டினா என் மொண்டாட்டி தலைக்கு தண்ணி ஊத்தின்னு வந்து ஏன்டா ஒரு மாசமா தலைக்கு தண்ணி ஊத்தாது? ஏன்டா வீட்டுக்கு தூரமாண்டா? வீட்டுக்கு தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா? உனக்கு புரியல? பெண்களுக்கு வருவது மாத ஒரு முறை மாத விடா. வட சுடுற கடை அதீனா மாத விடா. அறிவட்டவனே 3 நாள் 5 நாள் 7 நாள் சொல்லுவாங்க. பெண்கள் கூட்டாடுது அது முன்னாடி வந்துச்சு. புரியுற மாதிரி சொல்ல போனா என் மொண்டாட்டி குளிக்கிற வேலை பண்ணு. எங்க அம்மா நேரா வந்தாங்க. பையா 7 நாளைக்கு நீ ஒண்ணு சேர விடாது. ஓச்சி மறுபடியும் விஷயம் கேட்டுச்சுடா. அம்மால சொல்லிட்டாங்களா? எங்க அம்மா தான் சொல்லிட்டாளா 7 நாளைக்கு ஒண்ணு சேர விடாது. தலைமான துணி போட்டு எவ்வளவு 6 வாரமா போன 100ல போன 0 வந்து அடிக்க போச்சு. தலைமான துணி போட்டு உட்காந்து என் மொண்டாட்டி பத்தி நிக்கிறாப்ப என் மூஞ்ச பார்த்தாலே நேரா போனா பீரோ தந்து 300 தந்து கையில. எதுக்குடா? தாலி கட்டின நேரமே சரியில்லை, மதுவாய் குடிச்சு சாவுடானால. அங்கதான் என் மொண்டாட்டி பத்தி நீ யோசிக்கணும். என்னடா? ஆமாங்க. என் மொண்டாட்டி என்ன பண்ணா 300 தந்தா பாரு. ஆமா எனக்கு தான் இந்த மாதிரி நிலைமை ஆச்சு. உன் ஆச்சு நான் கெடுக்க விரும்பல, உன் சந்தோஷத்தை கெடுக்க விரும்பல. நான் 300 ரூபாய் தரேன், நீ 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டு சரி 200 ரூபாய் நீ யாருக்கிட்ட குடுத்துட்டு நீ சந்தோஷம் வந்துட்டு வா. எந்த பொண்டாட்டியாவது இது மாதிரி சொல்லுவாளா? டேய் சத்தியமா பொண்டாட்டி ட்ரிபிள் பத்தி அதுல எந்த அளவுல கை வைக்கிற? கை பட்டுன்னு அப்படி வந்துச்சுங்க. தப்பா நினைச்சுக்கிறா? என் முண்டாட்டி பத்தி நீ நம்பர் இல்ல. நீ ஆமா உண்மைதானே? நம்பர் இல்ல. அத என்ன பண்ணுங்க 300 ரூபாய் தமானுங்க. நேரத்துல 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டேன். 200 ரூபாய் எதிரிட்டு முனிவாகறா பாரு. ஆகோட்ட குத்துட்டு மம்மல சந்தோஷம் முனி. ஏய் நான் போறேனா? இல்ல விலாசம். ஆகோட்ட குத்துட்டு சந்தோஷமா இருந்தானே. சரி நேரா வீட்டுக்கு வந்தனே முண்டாட்டி கேள்வி கேக்குறா. மாமா எங்க போயிட்ட மாமான்னு கேட்டா. ஏய் நீ சொன்ன பிறகு 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்ட, 200 ரூபாய் எதிரிட்டு முனிவாகட்ட குத்து மம்மல சந்தோஷமா வந்துட்டு வந்தோம். நம்ம அப்படி நீ சொன்ன உம்மல பலார் அடிச்சிருவாளா? என்னடா புது பொண்டாட்டி அஷ்டா? அஷ்டாயா? அவங்க வீட்டுக்காரன் என்கிட்ட வந்தால 130 ரூபாய் தான் கொடுக்குறான். நீ எப்பறா 200 ரூபாய் கொடுத்துட்டு வரணும் கேக்குறாயா? ஏய் என்ன இன்னொரு சொல்லு. புரியுதா? சொல்லு மீண்டும் ஒரு முறை சொல்லு. ஏங்க நான் புரியுதா இல்லையா? இல்லடா. முனிமா வீட்டுக்காரன் என் பொண்டாட்டி கிட்ட வந்தா 130 ரூபாய். 130. நீ ஆண்டா முனிமா கிட்ட 200 ரூபாய் கொடுத்துட்டு வரணும் கேக்குறான். அறிவு தான் சொல்லுவா நீ? அறிவுங்க. அறிவு தான் சொல்லுவியா? ஏய் மானவெல்ல உனக்கு அதெல்லாம் எங்குது? அதானே எல்லாத்தையும் விட்டு வந்தா இதெல்லாம் சொல்லுவான். அறிவட்டானே பத்தினியா ஏனடா காலத்தாமது கேட்டால் எதிர்விட்டு மினிமமாக நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். 130 ரூபாய்க்கு மோசமானவள் உன் மனைவி. மானம் கட்ட பையன் அடே காவல. ஏய் யாரு உட்கார இடத்துல நீ உட்கார்ற? ஏங்க இடம் காலி இடத்துல தானே உட்கார்ந்தா? இடம் காலி இருந்தா உட்கார எடுத்தா பஸ் சீட்டாது. ஏய் உன் சீட்டா இக்கறடா ஏன் சீட்டு? ஐயா இந்த கனவு நாட்டை வந்தில்து மனாரி ஆச்சி தரகற யார் அவன்? ஏய் வந்தில்து மனாரி ஆச்சி தரகற யாருக்கு கேட்க மாட்டா? அப்படியே நின்னு வேடிக்கை பாத்துக்கற. ஆடாம் போய்ச்சா போட போறங்க. எதே வெச்சுக்கறான் பாரியா. அப்படியே மிச்சில விட்டாட்டா ரெண்டு விட்டு கது வாசகறாவா? விட்றா. ஏய் வாடா போடா.
ராஸ்கல் ஒரு அண்ணனை அடிச்சுக்கிறாங்க நின்னு வேடிக்கை பாத்துக்கறான் வேடிக்கை அவனுக்கு என்ன தெரியும்? ஒரு நேரம் போல இருக்க மாட்டாடே சின்ன பையன் விட்டா. ஏய் காத்தா சுமாரா என்னடா அண்ணனை அடிச்சுக்கிறாங்க நின்னு வேடிக்கை பாத்துக்கறான் வேடிக்கை டேய் விடுடா. என்ன விடுறா அவங்க ஏதோ ஒரு கதையா. என்ன கட்டியா சரி விடு. என்ன? ஏன்டா கோவப்படுற? என்ன கோவப்படுற வரும்போதே சண்டை பண்ண வந்தியா? என்ன சண்டை பண்ண சரி வந்தியா விடு. என்ன விடு அவன் ரெண்டா கேட்டான். அவனுக்கு என்ன தெரியும்? என்ன அவனுக்கு என்ன தெரியும் ஏய் விடுறானா விடணும். என்ன விடுற என்ன விடணும் என்ன எதிர் பேச்சு? என்ன எதிரி பேச்சு என்னடா கூட கூட பேசுற? என்ன கூட கூட பேசுற என்ன கூட கூட பேசுற? ஊரவாய. என்ன முறா வாயா சுமாரா. இந்த கனவு விளையாட்டை அவரு பேசுனா நீ அவர்கிட்ட பேசு. டேய் தம்பி ரமேஷ் காலாங்குட்டியா டேய், டேய், யார்கிட்ட பேசுறா? டேய் டேய் டேய். அடங்க என்னடா டேய். டேய் டேய் டேய். டேய் போய். ஏய் விடுடா. டேய் ஏய் எவடியா போடா கம்முனு. டேய் டேய். என்ன பெரியவனா டேய் வாடா. டேய் அடங்க என்னடா. ஆனா மாமா லவுடிக்க போல கம்முனு போயா. எங்கனா நிம்மதியா சண்டை போட வர தம்மா துண்டு பையன் ஓவரா பேசிக்கிட்டு வாடா நீந்திர போடா வாடா. தாள் விட்டு முடும். வாடா. வேற யாருகிட்ட பேசி என்கிட்ட பேச என்னடா பயம் என் மேல. ஏய். ஏய் சூத்து பண்ண போற கம்முனு. என்ன என்னடா ஓய் தம்மா துண்டு பையன் ஓவரா பேசிங்க நான். அடிபடியா என்னது? அடிபடியா அஷ்டா ஏய் அடிச்சு பாரு அஷ்டா ஏய் இன்னொரு மாதிரி அடிச்சு பாருடா ஏய் கை வச்சு பாருடா. ஏய் போ உட்கார மாட்டா குடுகுடியா உட்கார பரவாயில்லை அடிச்சு பாரு மாத்தா வந்து வாங்கி பாரு சரியா அட கறி மூஞ்சி பையா மூஞ்சி வச்சு ஏத்திக்கிறான் பாரு சேடக்கு வரணும் சூத்தாட்டா போய் போடா போடா. ஏய் போடா ஆம்பளை ஏன்கிட்ட போறீங்க? ஏய். வயசானவங்க வரி போவேனியா? டேய் விடுடா. டேய் கோபப்படாதடா. ஓல் ரைட் வால பா இப்ப பாரு சாமி. டேய் நான் சொல்றேன்ல. நீ வந்து ஒரு நாட்டு அரச மண்ண. ஆமா. உனக்கு வாத்தி கட்டு போட்டு போறணும். சரி அப்படியே விடு. ஆமா. என் முகத்தை பாரு. மூஞ்ச சூத்தியா பாத்துங்க. ஏய் மூஞ்ச தான் நாங்க பாத்துங்கறா. என் வார்த்தை கட்டு போடுறா. உன் வாத்தி தான் கட்டு போட்டு போய்ங்கறா. சரி இனி சண்டை போடாதீங்க விடு. விடு. வரும்போதே ரெண்டு பேரும் கோவமா வருவீங்க. டென்ஷன் பண்றானே இல்ல. இந்த கனவு நாட்டை ஆளு கனமாகறன்னு பேசிக்கிறியா ராஜா வாங்கடா. ஆளு கனமாகறன்னு பேசிக்கிறியா ஆபரேட்டர் கூட சத்திக்கிற கீச்சிடுவா ஏய். வாத்த அரை மணி நேரத்துல தூக்கிடுவான்டா அவன் என்ன? ஏய் வாத்த மூஞ்சில பூரா விட்டுருவேன் டேய், யாரடா? டேய், டேய், அண்ணா என்னடா கையில உதிருது ஐயோ சுகர் மாத்திரை போடல சாமி சுகர் மாத்திரை போடல சுகர் மாத்திரை. நோ டேப்லெட் ஒன்லி சிரப் வச்சாண்டா வாயில நோ வச்சாண்டா வாயில. ஐயா வாயில கொய்யா புறா பையா விடு சாமி. இந்த கனவு நாட்டை ஆமாங்க. கனக மகாராஜா ஏய். என்ற பெயரால் சிறப்பாக ஏய். ஆட்சி செய்து எந்த வருகிறேன். குறையில்லாமல் ஆட்சி செய்து வருகிறேன் நம்ம நாட்டு மக்களுக்கு குறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதை சொல்ல முடியாது மகிழ்ச்சி அடைந்து நல்லது. இருந்தாலும் ஏய். எனக்கோ திருமணம் முடிந்து ஒரே ஒரு மகனை இருந்தெடுத்தேன். சொல்லியிருந்தா நான் குத்திருப்பில ஒண்ணு. கடை வச்சுக்கிறியா என்ன கடவுள போய் வேண்டின்னு வந்திருப்பா. ஐயா குழந்தைச்சுன்னா மொட்டை வச்சுக்கிறேன்னு. அவரு வேண்ட மாட்டாரா ஒரு மகனை எனக்கு போதுண்டா. போதுனா போ என்ன கிடையாது. செத்துட்டா தலைமட்டில் உட்காந்து ஏய், வேணும். சிறப்பா பேர் சொல்லினேன். ஏய். கதிரவன் கதிரவன். வளர்ந்தான். ஆமாங்க. வெளிநாடு சென்றிருக்கு. அடுத்த படிப்பை முடித்து விட்டு தாயகம் திரும்புகிறா இந்த செய்தியை நம்ம பொண்டாட்டி புறப்படு. எளிதந்தானடி இல்லையிலே எழுதண்டானடி இல்லையிலே நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான். எழுதண்டானடி இல்லையிலே தந்தையும்
அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. நிலத்திற்கணியன் பானிலும் கரும்பும் குலத்திற்கணியன் பார் தாமரை பின்னின் நலத்திற்கணியன் பா நாணம் தனக்கணிதான் தான் சொல்ல உலகத்திற்கரம் என்ன நான்மனைக்கு நூலுக்கேற்ப அடக்கம் பெண்ணிற்கு அழகு என்பது போல் பொறுமை மகளிர் போல பெருமையும் தன்னைத்தானே கொண்டு ஒடுங்கி உண்டு என்ற திருப்பிலேற்ப பெண்ணின் பெண்மை நிலத்து வாழ்வுகளையும் பெண்ணாமல் என்று என் நாட்டு மண்ணுக்கு மனையாகி கனகவல் என்ற பெயரோடு வந்து வருகிறேன். இருந்தாலும் அத்தனை காண்பது வழக்கம் அல்லவா? வெயில போடாது விடுனே அறிவியல் கடவனுக்கு அடமானம் போட்டேன் புத்திரி கடவனுக்கு ஓகியம் போட்டேன் ஆரி படிச்சிரப அவள பயங்கரமா வந்து அம்மா ஐயோ பாஜா 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 என்னடா ஐயோ இப்படி நடக்கு நான் நினைக்கலையே மகாராஜா நம்ம தலை மேல கல்ல தூக்கி போட்டாராமா போஜே போஜே ஐயோ ஒரு சோகம் வந்தா வாயில வயித்துல தலைமையில அடிச்சுவாங்க. இவன் முன்ன அடிச்சுக்கிறா பின்னாடி அடிச்சுக்கிறான். எங்க அடிச்சுக்கிறா துக்கு கிளம்புதுமா ராஜாக்கு என்னடா ராஜாக்கு தாமா துவரிக்கு என்னடா துவரிக்கு தாமா சாமிக்கு என்னடா ஓ சாமிக்கு தாமா ஓ சாமிக்கு தாமா சாமிக்கு தாமா ஒரே ஒரு கணவராச்சாடா மத்தவங்க 6 பேர் இருக்கிறாங்க. நல்லா தம்மா வேலை வந்து இறங்கின உடனே பை கூட இறங்கலையே சாப்பாடு காத்து குத்துட்டாங்கன்னு அங்கேயே ராஜா பார்சல் கட்டியாந்தாரு. பசி தாங்க மாட்டாரு அவரு. ஆனா இவ்வளவு தாராளமா பார்சல் கட்டியாந்து சாப்பிட கூடாதுமா மகாராஜா. ஏன்டா அப்படி சொல்ற? 100 ரூபாய் கொடுத்தாங்க 4 இட்லி வாங்கினாரு 20 ரூபாய் கொடுத்து 80 ரூபாய் பாக்கெட்ல வச்சுட்டு வந்துட்டாருமா. உடம்பு கண்ட்ரோல வச்சுக்கிறாரு. பாஜாதி இட்லிக்கு வச்சு சிக்கன் ரைஸ் சேர்த்து தூட்டாமா பாய். கண்ணு வைக்காத ராஜா இதுக்கு தான் இப்படி சாப்பிட்டாரா? கண்ணு வைக்காதடா. ஆமா ரோடு வேலை செய்யற கண்ணு வைக்கிறேன் நானு. போச்சே போச்சே அழாம சொல்லுடா. ஐயா உன்னை கூப்பிட்டா சொன்னாரு.